ஆவிக்குரிய போராட்டம் மெய்யானது. ஆவிக்குரிய போராட்டம் தானே, பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லாதீங்க. ஆவிக்குரிய போராட்டம் உங்களுடைய வாழ்க்கையிலே தாக்குதலை ஏற்படுத்துகிறது. The spiritual warfare impacts your physical life. It impacts your material life. It impacts your economical, social life. It impacts your personal life. ஆகவே தான் அது ரொம்ப முக்கியம். ஆமென். ஆவிக்குரிய போராட்டம்னா யாருக்கும் நினச்சிக்காதீங்க. அது உங்களுக்கு எனக்கு நடக்கிறது, ஒவ்வொரு நாளும் நடக்குது. ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு விதமான போராட்டம், ரட்சிக்கப்பட்ட பிறகு வேறு விதமான போராட்டம். நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆக இந்த போராட்டத்தை குறித்து நாம் சரியாக புரிந்து கொள்ள போகிறோம். ஏனென்றால் இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பல விதமான பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு தெரியணும். அன்சீன் ரியல்மிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டத்தை நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். எங்கிருந்து நமக்கு தாக்குதல் வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. எங்கிருந்து தாக்குகிறார்களே தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ எங்கிருந்து தாக்குதல் நடக்கிறது, யார் அந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இருக்கிறார்கள், இவைகளெல்லாம் ஏன் இது நடக்கிறது என்று நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இதை நாம் இன்றைக்கு பேச போகிறோம், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஆமென். ஏன்னா இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது முதலாவது நாம் வாசிக்க போகிற வசனம் எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இது யாராலையுமே இதை பார்க்க முடியாது. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வானமண்டல பொல்லாத ஆவிகள் இவைகள்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனால் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் நான் சொல்லுகிறேன், அன்சீன் ரியல், ஸ்பிரிச்சுவல் ரியல். வாட் யூ see இஸ் physical. நீங்கள் பார்க்கிறது மாம்சமான காரியங்கள், அதாவது ஆவிக்குரிய காரியத்தை நீங்கள் பார்க்கல. மாம்சம் ஒரு நபர், அதாவது பிசிக்கல் ரியல்மில் இருக்கிற பிசிக்கல் திங்ஸை தான் நீங்கள் பார்க்குறீங்க. பட் தேர் ஆர் ஸ்பிரிச்சுவல் ரியல். அது ரொம்ப பெருசு. ஏற்கனவே நான் உங்களுக்கு பல முறை இதை சொல்லியிருக்கிறேன். இந்த பிசிக்கல் ரியல் கேம் ஃப்ரம் த ஸ்பிரிச்சுவல் ரியல். ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து தான் இந்த பிசிக்கல், இந்த மாம்சமான மண்டலம் வந்திருக்கிறது. நீங்கள், நான், இந்த பூமியில் இருக்கிற சகல சிருஷ்டிகளும் ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து தான் இந்த பூமிக்குள் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ எது ரொம்ப பெருசு, எதை பற்றி நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய மண்டலங்கள். இந்த மண்டலத்திலே பல துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாம் இருக்கிறது, பல அந்தகார பொல்லாத ஆவிகள் இருக்கிறது. இவைகள் நம்மோடு யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நிறைய பேருக்கு நேரடியாக ஒரு காரியத்தை சொல்லுவார்கள். அவர்களுக்கு இந்த பிசாசுகளின் மீது, இந்த பொல்லாத ஆவிகளின் மீது, இந்த சாத்தானுடைய சேனைகளின் மீது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு 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 பொய், இதெல்லாம் வந்துட்டு ஒரு 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 ஃபேண்டசி, அல்லது இதெல்லாம் வந்துட்டு ஒரு மித்து, இதெல்லாம் வந்துட்டு ஒரு பொய்ங்க, பிசாசெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பிசாஸ் என்று ஒருவன் இருக்கிறான். அவனுடைய ஒரே குறிக்கோள் என்னவென்றால், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களையும் என்னையும் அழிக்க வேண்டும், நம்முடைய ஆசீர்வாதத்தை திருட வேண்டும், நம்மை ஒன்றுமில்லாத ஓட்டாண்டியா வச்சுக்கணும். அதுதான் அவனுடைய மிக முக்கியமான குறிக்கோள். அதை ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக அவன் செய்கிறான் பாருங்க. ரொம்ப வந்துட்டு கேர்ஃபுல்லாக செய்கிறான், ஸ்ட்ராட்டஜிக்காக செய்கிறான். ஆகவே தான் இந்த ஒரு காரியத்தை ஒரு ஒரு எழுத்தாளர் இப்படி எழுதியிருக்கிறார்கள். சிறு வயதிலிருந்து உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்களோ அதே போல சத்துருவானவனும் உங்கள் மீது ஒரு கண்களை வைத்து உங்களை பார்த்து கொண்டு வருகிறான். உங்களுக்கு எது பிடிக்குது, உங்களுக்கு எது பிடிக்கல, நீங்கள் எது செய்கிறீங்க, நீங்கள் எப்படி செய்கிறீங்க, எல்லாவற்றையும் உங்களை பார்த்து கொண்டு வருகிறான். ஏனென்றால் அப்பொழுதுதான் அவன் உங்களை என்ன பண்ண முடியும், பரிபூர்ணமாக என்ன பண்ணலாம், உங்களை வந்துட்டு ஆசீர்வதிக்க விடாதபடி, நீங்கள் செழிக்காதபடி உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து விடலாம். அதுதான் அவனுடைய நோக்கம்.
The devil is always the greatest enemy of humanity. Demons are against humans. இத தலைப்பா வச்சிருக்கிறோம் நினைக்கிறேன். Demons are against humans. They always don't like humans. They always want to destroy humans because humans are created in the image and in the likeness of God. Hallelujah. அப்போ இந்த பிசாசானவன் எங்க வந்து நம்மளை தாக்குறான், எப்படி வந்து நம்மளை தாக்குறான், என்ன ப்ராசஸை அவன் பயன்படுத்துகிறான் என்று நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். எங்க தாக்குறான்? இன்றைக்கு பிசாசு உங்களை எங்க தாக்க முடியும்? நேரா வந்து உங்க கழுத்தை பிடிச்சிட முடியுமா? இல்ல நேரா வந்துட்டு உங்களை தள்ளி விட்டுற முடியுமா? எப்படி உங்களை தாக்குறான்? எப்படி பிசாசு உங்களை அட்டாக் பண்ணுகிறான்? How does the enemy, சத்துரு உங்களை எப்படி வந்து அட்டாக் பண்ணுவான் என்றால் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனதிலே தான் அவன் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக நம் மனதை தான் வந்து தாக்குகிறான். The mind is the central control center for your life. திருப்பி சொல்றேன் பாருங்க. Mind is the central control center for your life. மைண்ட் வந்து லைட் ஹவுஸ் மாதிரி. மைண்டில் சரியா லைட் அடிக்கலைன்னா இருளாயிடும் பாருங்க. ஒன்றும் நடக்காது வாழ்க்கையில. வாழ்க்கையே இருளாயிடும். மைண்டு கரெக்டா இருந்தா தான் வாழ்க்கை கரெக்டா இருக்கும். மைண்டு கரெக்டா இல்லைன்னா வாழ்க்கை கரெக்டா இருக்காது. அதனால தான் மனதை கரெக்டா வச்சுக்கணும் பாருங்க. நிறைய பேர் சொல்றாங்கல்ல தத்துவமாக, மனம் தான் வந்து ரொம்ப முக்கியம் பாருங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அப்ப மைண்ட் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த மனதிலே தான் சத்துருவானவன் வந்து தாக்குதலை ஏற்படுத்துகிறான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் மைண்ட் தான் சென்ட்ரல் கண்ட்ரோல் சிஸ்டம். உங்க வாழ்க்கையை சரியான திசையிலே கொண்டு போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆயுதமாக தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கு மனதை கொடுத்திருக்கிறார். யாருக்காவது மனதை கொடுக்காம இருந்திருக்காரா? எல்லாம் இந்த பூமியிலே வாழுகிற எல்லா மனிதர்களுக்கு அவன் ஆவி, ஆத்துமா, சரீரமா இருக்கிறான். அவன் ஸ்பிரிட், சோல், அதாவது ஸ்பிரிட், மைண்ட் அண்ட் பாடி. அப்ப எல்லாருக்கும் என்ன இருக்கு? சரீரம் இருக்கு. எல்லாருக்கும் என்ன இருக்கு? ஜீவன், ஆவி இருக்கு. எல்லாருக்கும் என்ன இருக்கு? மனம் இருக்கு. They have a soul, they have a mind. அப்ப இந்த மனதிலே தான் சத்துருவானவன் என்ன பண்றான்? ஆளுகை செய்ய அவன் துவங்குகிறான். அங்க ஆளுகை செய்துதான் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய சரீரத்திலே அவன் என்ன பண்ணுவான்? முற்றிலுமாக உங்களை முறியடிக்க பார்ப்பான். அப்ப இந்த மைண்டை சத்துருவானவன் ஆளுகை செய்து ரெண்டு காரியத்தை நமக்கு செய்யறான். என்ன செய்யறான்னா, முதலாவது அன்பிலீஃப், அவநம்பிக்கையை உங்களுடைய மனதிலே கொண்டு வரான். இன்றைக்கு நீங்கள் ஏதாவது காரியத்தை குறித்து அவநம்பிக்கையோடு இருப்பீர்கள் என்றால் அது சத்துருவானவன் செய்த ஒரு காரியம் என்று புரிந்து கொள்ளுங்கள். Unbelief is the work of the enemy in your mind. அடுத்தது lying strongholds, பொய்களை சொல்லி, அதாவது வசனம் சொல்லுகிறது தெளிவாக, the devil is a liar, he is the father of lies என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அவன் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். அவனுக்கு பொய்யை தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அப்ப பிசாசு பொய்யை சொல்லி உங்கள் மனதிலே ஒரு அரணை போல ஒன்றை கட்டி வைத்திருக்கிறான். இப்ப என்ன பொய் சொல்றான் உங்ககிட்ட? உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, உன்னால எழும்ப முடியாது, நீ இனி செழிக்க முடியாது, நீ இனி ஒண்ணுமே செய்ய முடியாது என்று உன்னுடைய மனதிலே பலவிதமான பொய்களை பேசி உன்னுடைய மனதிலே உன்னை வந்துட்டு முற்றிலுமாக அந்த பொய்யை நம்ப வைத்து உன்னை அதன் மூலமாக சோர்வுக்குள் கொண்டு போய் விட்டு விடுவான்.